என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னமாக இருக்குது. நான் எந்த கோவிலுக்கு போகலாம்? நீங்கள் இந்த அஷ்டலக்ஷ்மி கோவில் இல்லைன்னா மகாலட்சுமி கோவில் எங்கே இருக்குதோ நீங்கள் அங்கே போகலாம். இப்போ சென்னையில் கூட அந்த அஷ்டலக்ஷ்மி கோவில் இருக்குது, அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க. மிக சிறந்த பலன். ஏன் அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அம்பாலும் சேர்ந்திருப்பா. ரொம்ப சிறப்பான ஒரு இடம். நம்ம தொலைதூரத்தில் போகலைன்னாலும் இந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு அந்த மகத்துவங்கிறது அங்கே இருக்குது. நம்மளுடைய பெரியவா கூட அந்த கோவிலுக்கு போய் பிரதிஷ்டை பண்ணதுனால மிகச்சிறந்த பலன்கிறது அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். அங்கே போய் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்லுவேன். சரிங்க, அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்? அங்கே போய் தாமரைப்பூ சுவாமிக்கு வாங்கி கொடுங்க. அங்கே அருகில் உள்ள ரோஜாப்பூ வாங்கி கொண்டு போனீங்கன்னா அங்கே உள்ள எல்லா தெய்வத்துக்கும் ரோஜாப்பூ அப்படிங்கிறது கொடுங்க. அந்த ரோஜாப்பூ அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வ வளத்தை கொண்டு வரும். இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவுக்கு ஒரு ஐதீகம்ங்கிறது இருக்கும். அது மன மகிழ்ச்சியும் ஒரு அமைதியையும் கொண்டு வரும். இந்த ரோஜாப்பூ அப்படிங்கிறது செல்வ வளத்தையும் அந்த மனம் அப்படிங்கிறது நம்மளுடைய மன மகிழ்ச்சியை அது தொலைஞ்சதை திருப்பி தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த மலருக்கும் அந்த மனத்திற்கும் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும். இழந்ததை திருப்பி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த மலருக்கு இருக்குது. அதை அம்பாளுக்கு செலுத்துங்க, கண்டிப்பாக மாற்றங்கிறது இருக்கும்.